நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கு வந்து பருப்பில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் பருப்பு போதும். அதுக்கு நடுவில் பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணி கொஞ்சம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு லைட்டாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். லைட்டாக தாளித்து விட்டதுக்கப்புறம் கீரையை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பிறகு கொஞ்சம் ஆக்சுவலாக கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கீரையோட கலர் மாறிடும். அதனால் மூடி இல்லாமல் தான் கீரையை வேக வைக்கணும். கீரையில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு, ஏன்னா பருப்பும் சேர்க்குறோம் இல்லையா, பருப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் போதும் வேக வைக்கிறதுக்கு. வேக வச்சுட்டு அந்த கேப்பில் பருப்பு வெந்ததுக்கப்புறம் பருப்பு கொஞ்சமாக கடைஞ்சி விட்டுட்டு மத்து வச்சு கடைஞ்சி அதில் சேர்த்துட்டு அவ்வளோதான். சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு.